நேரா போய் பா. பேனால் எழுதி கொடுத்த நோட்டை எடுத்துன்னு போய் ரிட்டன் கேட்டதுனால சில தவறான வார்த்தைகளை வந்து எனக்கு கேட்டாங்க. அது ரிட்டன் நானும் சில வார்த்தைங்க கேட்டேன். நான் அது கேட்டதுக்கு அவங்க அண்ணா ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர் துவாய்க்குமான கையை போட்டு இப்படி குத்திட்டு ஸ்க்ரூ டயர் எடுத்துன்னு என்னை குத்தினாங்க. கண்ணுன்றப்பெல்லாம் குத்திருக்காங்க. எனக்கு இன்னும் வலி தாங்க. அது நானும் கம்ப்ளீட் பண்ணலான்னு சரி எடுத்து வேணாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓய்ந்து வாங்கி அடித்தாங்க. நான் யாரும் எதுவும் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். 2 நாளாக சுத்தமாக தூக்கல. மாத்திரை வாங்கி கொடுத்துருங்க தூக்கலாம். இன்றைக்கி வலி தாங்க முடியாதான் எதுக்குனாலும் நீங்கள் நீ அந்த ஒரு 50 காசம் இப்படி என்னை அடிக்கலாம் அப்படின்னு கேட்கா போனதுக்கோசம் அன்றைக்கே உன்னை அடித்து இது பத்தாவது மறுபடியும் நீ அடிவாங்க விளையாட அப்படின்னு ஸ்டூலை தூக்கி ஒரே அடி ஆச்சு. ரிட்டன் நான் பிடிச்சி தள்ளி போட்டேன். அவர் ஸ்டூல் மேலே இரும்பு இது மேலே சைடு ஸ்டாண்டு மேலே ஒழுங்கு வைத்தார். அதுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குது. அராஜகம் பண்ணுறாங்க. பேர் ஹுசேனுங்க. நாட்ராம்பள்ளியில் ஜோதி ஃபுட்வேர் கடை 30 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். இதுவரை நான் இந்த பிரச்சனைக்கு போனதில்லை, வந்ததில்லை. 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க அண்ணங்கிட்ட வந்து செப்பல் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ணங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் ஒருத்தவர் வந்தார். வந்து இந்த மாதிரி 50 ரூபா நோட்டு கொடுத்தீங்க, அது செல்லலைங்க அப்படின்றாரு. அதுக்கு நான் சொன்னேன், அண்ணன் வந்தது வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிட்டேன். அரை மணி நேரத்தில் அண்ணனும் வந்தார். அண்ணங்கிட்ட வந்து கொடுத்துட்டு கேட்டார், இல்லைப்பா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்க 500 ரூபா கொடுத்தாங்க, நான் 100 ரூபா ஒரு 20 ரூபா தான் கொடுத்தேன், 50 ரூபா நோட்டு நான் கொடுக்கலப்பான்னு ரொம்ப தன்மையாக பொறுமையாக தான் சொன்னாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டான். தள்ளுவோமே எனக்கு கோவம் வந்து நானும் அடித்தேன். அடிக்கலாம் நானும் அடித்தேன். லைட்டாக கை கலப்பு வந்துச்சு. என் 36,000 ரூபா செல்ஃபோனை உடச்சிட்டான். அண்ணன் கண்ணாடியை உடச்சிட்டான். எல்லாம் பண்ணிட்டான். ஆனால் பிரச்சனை முடிஞ்சு ஆளுங்க வந்தாங்க, விலக்கி விட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு கடைக்கு வந்து 4-5 பேர் உள்ளே வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான், ஒருத்தன் அடிக்கிறான். யாரை நான் அடித்தேன்னா அவன் வந்து என்னை அடிக்கிறான். ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான், கருப்பு சட்டை போட்டோம்னா எனக்கு பேர் ஊர்லாம் தெரியல, வந்து அடிச்சிட்டானுங்க. அடிச்சுட்டு கேட்குற கேள்விலாம் வித்தியாசமாக கேட்டானுங்க. ஊர் விட்டு ஊர் வந்து பொழைக்க வந்த நாய் நீ எப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லி கேட்டானுங்க. இதெல்லாம் நடக்குது. இது வித்தியாசமாக தெரியுது. இதுவரை நான் எந்த பிரச்சனைக்கும் போனதில்லை, வந்ததில்லை. அவன் கெட்ட வார்த்தை பேசுனதுனாலையும் என் போனை உடைச்சதுனாலையும் தான் அங்கே பிரச்சனையே வந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.